இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களா இந்த பரிசுத்த ஓய்வு நாளும் கூட நாங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் இந்த தேவனை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். இந்த நாள் விசேஷித்த நாளாய் இருக்கிறது. தேவன் யாருக்கும் கிடைக்காத பெரிதான சலாக்கியத்தை கொடுத்து இந்த நேரத்தில் எங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் தம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ மனத்தியாலங்கள் எங்களுக்காக நாங்கள் செலவு செய்து விட்டோம். இந்த ஒரு 2 மணி நேரம் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் தேவனுக்கு இந்த நேரத்தை அர்ப்பணித்து நாங்கள் நேரத்தில் தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். யாரும் அமைதியாக இருக்காதபடி எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாராதனை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து உடைய பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்களை கொண்டு வாங்கப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் உடைய மகிமையுள்ள பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா, எங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, எங்களை உடைய சிலுவை பின்னாலே மறைத்து நீங்கள் இந்த ஆராதனை வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு துதியை ஆவியையும் அப்பா, ஒரு நன்றியுள்ள இதயத்தை நீங்க இந்த நாளில் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. ஒரு மனப்பாட்டை இந்த இடத்துல கட்டளையிடுங்கப்பா. தேவாவியானவர் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய முகத்தை பார்க்க நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்க இந்த இடத்துல பிரசன்னமாகி ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்து தகப்பனே, நீர் எங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி போடுங்க. தடைகளை உடைத்து போடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நம்முடைய தேவன் தூதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் தேவனை துதியுங்க. தேவனுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஜமானனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவர் அப்பா. நீங்கள் போதுமான தேவன் அப்பா. நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நான் இருக்கிறவனா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் என்று பேர் சொல்லி அழைக்கிறவன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அவர் சர்வ லோகாதிபதியாய் இருக்கிறார். அவர் சகலமும் அவருடைய ஆளுகைக்குள்ளாய் இருக்கிறது, சகலம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன், 10,000 பேர்களை சிறந்தவர், சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் அவர். ஹல்லேலூயா. விடிவெள்ளி நட்சத்திரம். ஓ ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, வேதம் சொல்லுகிறது, முற்பிதாக்கள் உம்மை தேடினார்கள், தேடின அவர்களை நீர் கைவிடவில்லை என்று நாங்களும் கூட நாங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர், ஒருபோதும் உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஓ, நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது அவர் எங்களோடு கூட வந்தார். நாங்கள் அக்கினியை நாங்கள் நடக்கும் போது அந்த அக்கினி எங்கள் பேரிலே பற்றாதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து நடத்தின தேவன். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாலே நடக்கிற சத்துடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் எல்லாவற்றையும் அவர் சுட்டெரித்து போடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக அவர் வழக்காடுகிறவர், எங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. உடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று நீங்கள் தேவனுடைய பாதத்தை பற்றி புதியுங்க. ஓ, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இயேசுப்பா, எனக்காக ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். என் பரநாயக கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ
கரியாந்தலமா ரிகாந்தலமோ ரிமாந்தலமோ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆளுகை ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆராதனையை கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்கப்பா. மாம்சங்கள் சுயங்கள் எல்லாம் சாம்பலாகி போகட்டும் அப்பா. நீங்கள் இந்த இடத்திலே எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே. மகத்துவமான காரியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓ அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. எத்தனையோ கஷ்டமான பாதைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்க தண்ணீர்களை கடக்கும் போது தேவன் உங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி அவர் சுமந்து வந்த நாட்களை நினைத்து பார்த்து நீங்க அக்கினிலே நடந்து போனீங்க. ஓ தேவன் தம்முடைய கிருபையினால் அதை தாங்கி வர பலன் தந்தார், அதை தப்பி செல்வதற்கான போக்கை எங்களுக்கு காட்டினார். ஓ நன்றியுடைய இதயத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு
பொழுது விலகலப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஷகந்த நமஹ தேவிமா ரஹந்தே லிமந்தலமோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எச்சமானனே ஓ ஆண்டவரே, நீரங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீரங்கள் ராஜன் ஆண்டவரே, நீரங்கள் தகப்பன் ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹalleluya. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போடும் மட்டும் தேவன் பொறுமையோடு காத்திருந்தார். ஹalleluya. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் அவர் கடைசி சூழ்நிலை மட்டும் அவர் பொறுமையோடு காத்திருந்தார். ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஹalleluya. ஓ எஜமானனே, எஜமானனே, அக்கினிலே நடக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ரபா கதலாமா ரஹாந்தே ரிமாந்தலமா. ஓ அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. ஹalleluya ஹalleluya. நீங்க துதிக்கும் போது சத்துருடைய கோட்டைகள் தகர்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்கள், பொல்லாத மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஷகதலமா. நாங்கள் விருதாவா எங்கள் தகப்பனை சேவிக்கவில்லை, நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த தானியேலை சிங்கத்தின் கபிலே போடும் மட்டும் கர்த்தர் பொறுமையோட காத்திருந்தார். ஹalleluya. சிங்கங்களின் வாய்களை கட்டின தேவன் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கட்டி போடுவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா கதலபா கதலபா. ஓ ஹalleluya. ஓ சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தில். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் திருச்சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த ஜெபவீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஜெபவீட்டுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஜெபவீட்டுக்குள்ளே வந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஓ இந்த திருச்சபைக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சிதற அடிக்கப்படுவதாக கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கதலபா கதலபா ரஹந்தே லிமந்தலபா கதலபா. போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே. சத்துரு மேற்கொண்டு மகிழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில், முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பிள்ளைகளை குற்றப்படுத்தின நாவுகள் கட்டப்படுவதாக. இனி வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த குற்றப்படுத்தின வாய்கள் திறக்காதபடி கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தூற்றி திரிந்த நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சொல்லுங்க, ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் வந்ததெல்லாம் 7 வழியாய் கர்த்தர் சிதற அடிப்பார் இயேசுவின் நாமத்தில், சிதற அடிப்பார் இயேசுவின் நாமத்தில். இரண்டால் வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடைபடி செய்ய இன்று நான் தொடங்குவேன். ஆண்டவரே, அப்பா, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை குறித்த ஒரு தேவ பயம், இந்த ஜெபத்தை குறித்த ஒரு தேவ பயம் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ரபா கதலபா. அன்றைக்கு ஆபிரகாம் சாராளை குறித்த ஒரு பயத்தை கர்த்தர் அபிமெலேக்கு ராஜாவிடத்திலே சொப்பனத்திலே தோன்றி பயமுறுத்தினார் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் உங்கள் பாதபடியாக்கி போடுவதை உங்களுடைய கண்கள் காணும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அதை செய்வார். ஓ எஜமானனே, எஜமானனே, நாங்கள் உங்க பிள்ளைகளப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா. என் தகப்பனே, உண்மையெல்லாம் எங்களுக்கு யாருண்டு கர்த்தாவே, யாருண்டு கர்த்தாவே. இந்த மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லையப்பா.
நாங்கள் நம்புவதற்கு ஒரு மனுஷர்கள் இல்லையப்பா. என் தகப்பனே, எங்கள் நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தானப்பா. உடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எழுந்தருளும் கர்த்தாவே. தேவனை பார்த்து கூப்பிடுங்க, எழுந்தருளும் கர்த்தாவே. ஏத்தினி கையோங்க விட்டாதையும் ஆண்டவரே, ஏத்தினி கையோங்க விட்டாதேங்க ஆண்டவரே. ஓ, எங்கள் சத்துருக்கள் முன்னிலே எங்களுக்கு ஒரு பந்தியை நிராயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை எண்ணினாலே அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஓ ரபா கதா லபா கதா லபா ஷதரி பா கதா லபா கதா லபா. ஹalleluya, ஹalleluya. எஜமானனே, எஜமானனே, உம்முடைய சிந்தைகள், உம்முடைய நினைவுகள், உம்முடைய பேச்சுக்கள் தேவனுக்கு முன்பதாய் அது பிரிதியாய் இருக்க வேண்டும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஓ, நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சும்மா இருப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்களானால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை மட்டம் கட்டித்து போடுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கண்கள் காணும். இயேசுவின் நாமத்திலே Thank you Lord, thank you Lord. இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தருடைய யுத்தத்திலே நாங்கள் நிற்கும் போது கலங்க தேவையில்லை. ஹalleluya. தேவனை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை கசப்புகளோடு, வைராக்கியத்தோடு, மன்னிக்க முடியாத இருதயத்தோடு, அக்கிரம சிந்தைகளோடு, பழி வாங்குற எண்ணங்களோடு நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ, வேதம் சொல்லுகிறது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என்னோ தேவன் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஹalleluya. எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்களே இழந்து போகாதபடி என் தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஜெபத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் ஆண்டவரே, வெற்றிக்கு தடையாய், சுகத்துக்கு தடையாய், முன்னேற முடியாத ஆண்டவரே தடைகளாய் இருக்கிற எந்த பாவமானாலும் கர்த்தாவே இன்றைக்கு நீங்கள் மன்னித்து போடுங்கப்பா, மன்னித்து போடுங்க. ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹalleluya. சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவன்
சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவன் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவன் சமூகத்தில் சந்தோஷமே போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோதிடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடர்கள் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடர்கள் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தார் மேலும் வெற்றியை தந்திடுவார் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தார் மேலும் வெற்றியை தந்திடுவார் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷமே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர்
சந்தோஷம் என் இயேசு வந்தார் சந்தோஷம் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என் இயேசு வந்தார் சந்தோஷம் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என் இயேசு வந்தார் சந்தோஷம் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என் இயேசு எப்பொழுது எப்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் வந்தாலே சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூலோ ரபாந்து நஹசஹத ரபா ரமந்து நஹசஹே மந்து ரபா. அவர் வந்தாலே சந்தோஷம்தான். எங்கள் வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தை தருகிற தேவன், விடுதலையை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவன், செழிப்பை தருகிற தேவன், சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற நாம் ஓ பிரகாசம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறவர். அவரின் முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வைக்கிற தேவன் நம்மோடு இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்திலே வெற்றி கொடியை ஏற்றுகிற பிரசன்னம், நமக்காக சுத்தம் பண்ண போகிற பிரசன்னம், ஆண்டவரின் சேனைகள் எங்களுக்காக சுத்தம் பண்ண போகிறது. வருங்காலத்திலே சுத்த வீரர்களால் எங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறவர் இருக்கிறபடினால் அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். அப்பா ராமச்சந்திரபலந்துரபா ரமந்துரபலந்துரபா. சந்தோஷ வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருகிற தேவனால் இருக்கிறபடியினால் அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் அது சேதம் ஒன்றும் இல்லாதபடி அவர் நம்மை நடத்தினார். தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகாதபடி ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஒரு புயல் நம்மை விழுத்த நினைத்தது, ஆனாலும் அந்த புயலை ஆண்டவர் தாண்ட வைத்தாரே. அதற்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவராயிருக்கிறீங்க. ஆண்டவரே நல்லவராயிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை அருமையான நாளை உம்மை ஆராதிக்கிற நாட்கள் எல்லாம் இன்பமான நாட்கள், சந்தோஷமான நாட்கள், விடுதலை உண்டாகுகிற நாட்களால் இருக்கிறது. சந்தோஷம் அவர்களிடத்தில் இருந்துதான் வருகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யாரை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள், பயந்து போகாதீர்கள், சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பின் அடையாதீர்கள். கர்த்தர் நமக்காக சுத்தம் பண்ணுகிறார், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் எங்களுக்கு முன்பாக சென்று யுத்தத்தில் ஜெயக்கொடியை ஏற்ற வைக்கிறவர். ஒரு தூதனை அனுப்பினால் போதும், எல்லா சூழ்நிலையிலும் மாறும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறாரே, வல்லவராயிருக்கிறாரே. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிறைந்து ஆராதித்தோம். இன்று இப்பொழுது இனி ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிறைந்து தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். Thank you Holy Spirit of the mighty God. தகப்பனே, வார்த்தையும் பரத்திலிருந்து வருவதாக, இருதயத்திலிருந்து வரத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே, வார்த்தைகள் பிரசங்கிக்கும் வரும்போது சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ வார்த்தையாயிருப்பதாக, தேவ வல்லமை வெளிப்படுகிற கிரிகைகளை வெளிப்படுத்துகிற வார்த்தையாயிருப்பதாக. ஆண்டவரே எங்களை நடத்தும், நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை அளியும், உம் அபிஷேகத்தை கட்டளையிடும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord.
தேவ பிரசன்னம் மாறாததாயிருக்கிறது. And God's presence is the one that never changes. தேவ பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களிலும் வாஞ்சிக்க வேண்டும். And the children of God should always seek the presence of the Lord. தேவன் நமக்காக நம்மிடத்தில் துணையாய் நிற்கிறார். And our God is there for us to support us and to control us and to heal us. தேவன் ஏன் நமக்காக துணையாய் நிற்கிறார்? And why does our God is supporting us? ஏன் நமக்காக ஆண்டவர் துணையாய் நிற்க வேண்டும்? And why does he have to stand on towards us? நம்மை அழைத்த தேவன் நமக்காக துணையாய் எதற்கு நிற்கிறார்? And why is our God is besides us for for what he has called for? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? And why are we even be called for? தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். And our God has called us with our names. நம் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். And he has told that he will glorify our names. நம் காரியங்களை அவர் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். And he has also given us promises that he will take care of our things, and he said he will also bless them. எந்த மனிதரும் அதற்கு எதிராக எழும்ப முடியாது. And no human can rise up against that God's plan. எந்த வல்லமைகளும் அதற்கு விரோதமாக எழும்ப முடியாது. And there cannot be any mightiness that can rise up against the God's mightiness. ஒன்று நாளாகமம் Let's turn our Bibles to 1 Chronicles 12வது அதிகாரம் chapter 12 18வது வசனம். and verse 18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கியதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். Then the Spirit, ஒன்று நாளாகம் 12வது அதிகாரம் 18வது வசனம். and then the Spirit clothes Amasai, the chief of the 30, and he said, we were yours, O David, and with you, O son of Jesse. Peace be to you, and peace to your helpers, for your God helps you. Then David received them and made them officers of his troop. உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். And he has told that your God is with you. அங்க பாருங்க, தலைவனாய் இருந்தும் தேவ ஆவியானவர் இறங்கும் போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. தாவீதோடு தேவன் தாவீதை முன் குறித்த தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதாக அவன் சொல்லுகிறான். And when the God's presence or anointing come towards this leader, Amasai, the chief, and he is getting the revelation that the God is going to make David the mighty person by being towards him or besides him. பாருங்க, தேவன் அழைத்தவர் நம்மையும் அழைத்து, தாவீதை அழைத்தவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். And today we see that the God who called David has also called us. தாவீதை யுத்தத்துக்கு பழக்கி எடுத்தவர் நமக்கும் பழக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். And the same God who trained David for the wars that he has to fight, the same way our God is training us. இந்த உலகத்திலே இருக்கும்போது நமக்கு தெரியாத காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. And as long as we are in this world, there are so many things that rise up against us which we cannot see with our own eyes. அதை மேற்கொள்ளணும் என்றா தேவனின் பழக்கி எடுக்கிறதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். And if we want to face those things that are rising up against us, we need to allow the Lord to train us. அவன் சொல்லுகிறான், உமக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறான். And here the chief says,
peace to you and peace to you. உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று சொல்லுகிறார். And he also tells peace to the helpers who support you. தேவனின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிருகைகளையும் அழிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். And the God is besides us, and he is with us for the things that are raising up against the children of God, to face them, to destroy them. God is there for us at all the time. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது யார் எதிராய் எழும்ப முடியும்? அதை எங்களை மேற்கொள்ள யாரால் முடியும்? And the God who created the heaven and the earth, and when that God is besides us, whom do you think can overcome us, can put us in trouble? தேவ பிள்ளைகளோடு, தேவன் துணையாய் இருக்கிறவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். And we always need to have that fellowship with the Lord and the people who are with the Lord. அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டார். And then it says that the David allowed them and received them. அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினார். And he also made them to be the officers and chief of the officers. தேவன் துணையாய் நிற்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் தலைவர்களாய் மாறப்படுவீர்கள். And only when you are with the people of the Lord, the people who serve the Lord, that's when you will be lifted up to be the chiefs and the greatest officers. யுத்தத்தை ஜெயம் கொள்ளத்தக்கதாக நம்முடன் தேவன் துணையாய் இருக்கிறார். And our God is always with us so that we can see the victory in the wars that we face. எசேயா 41வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 41 9வது வசனம். and the verse 9. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். You whom I took from the ends of the earth and called from its farthest corners, saying to you, you are my servant, I have chosen you and not cast you off. அவர் எங்களை தெரிந்து கொண்டார். And he has known us. எனக்கு நமக்கு துணையாய் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். And the reason why he's besides us is because he has known us. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் 13வது வசனத்தில். And in verse 13 we can also see that, for I the Lord your God hold your right hand, it is I who say to you, fear not, I am the one who helps you. உன் வலது கையை பிடிக்கிறது எதற்காக? அவர் உன்னை தெரிந்து கொண்டபடியினார். And why do you think he wants to hold your right hand? It's because he has known you and chosen you. எதற்கு நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? And why are you afraid of things? எந்த சூழ்நிலைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? What are the things or the situations are you scared of? ஏதோ நடக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிறாய். You're always thinking something is going to happen. ஆனால் உன்னை அழைத்த தேவனின் வார்த்தை பயப்படாதே. But remember, the Lord who has called you has told you, fear not. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். And he has told you that I am with you. மனிதருக்கு பயப்பட தேவையில்லை. And you do not have to fear the human beings. சூழ்நிலைக்கு பயப்பட You தேவையில்லை. do not have the fear. You do not have to fear the situations. நமக்கு எதிராக எழும்புகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. And you do not have to fear the things that are rising up against us. ஏனென்றால் தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். And the reason is the God is on our side and besides us. எந்த மனிதர்களும் எழும்பட்டும், Whatever the human or whoever rises up, அவர்களுக்கு பயப்படாதே. do not fear them. ஏனென்றால் தேவன் உன் கையை பிடித்து நடத்துகிறார். The reason is
God holds your hand and He leads you. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். And He has told you that I am with you. ஏனென்றால் அவர் உன்னை தெரிந்து கொண்டார். And the reason is He has chosen you and known you. 79வது சங்கீதம் Let's turn our Bibles to Psalm 79 9வது வசனம். and verse 9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். Help us, O God of our salvation, for the glory of your name. Deliver us and atone for our sins for your name's sake. எதற்காக ஆண்டவர் உதவி செய்கிறார் என்றால், And why does our God wants to help us is அவரின் நாமம் மகிமைப்பட. so that His name will be glorified. எங்கள் நாமத்தை உயர்த்தினால் ஒன்றும் ஆகாது. If we glorify our own names, nothing will happen. தேவனின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபித்தோம் என்றால் அங்கு காரியங்கள் தேவன் செய்து முடிப்பார். But if we pray in the name of our Lord, then things that we pray for will be accomplished. அவரின் நாமம் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்து ஜெயத்தை தருகிறார். And for His name to be glorified, He will help us and He will give us the victory. அவர் எங்களோடு இருக்கிறார். And He is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The இருக்கிறார். Lord of hosts is with us. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். And the Lord of Jacob is our highest place where we can take shelter. நம்மை அசைக்க முடியாது. And nobody can touch us. நம்மை தாக்க முடியாது. And nobody can even attack us. நமக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போகும். And everything that rises up against us will be destroyed. 2 நாளாகமம். Let's turn our Bibles to 2nd Chronicles. எதற்காக ஆண்டவர் நமக்கு துணை அணிக்கிறார் என்றால், And secondly, we want to know why does our God wants to be with us is, யுத்தங்களை நடத்தத்தக்கதாக நம்மோடு இருக்கிறார். and He is with us so that we will fight those wars. யூத ஜனங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். And any weapon that is coming up against the people of Israel or the God's children cannot withstand, because the Lord is besides them. ஏனென்றால் நமக்காக தேவன் யுத்தம் And the பண்ணுகிறார். reason is the God is the one who's fighting that war for us. எந்த பெரிய சேனை எழும்பட்டும், Whatever be the mighty army that rises up, அந்த சேனையை தேவன் கலங்கடிப்பார். and God will break that army that is rising up against us. ஏனென்றால் நம் பட்சத்தில் தேவன் And the இருக்கிறார். reason is the God is on our side. 2 நாளாகமம் Let's turn our Bibles to 2nd Chronicles 32வது அதிகாரம் chapter 32 8வது வசனம். and the verse 8. அவனோடு இருக்கிற மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். With him is an arm of flesh, but with us is the Lord our God to help us and to fight our battles. And the people took confidence from the words of Hezekiah the king of Judah. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். The things that is with him is the arm of the flesh. ஆசிரியா ராஜாவாகிய கனகோரின் வாழ்க்கையில அந்த கூட்டத்தில் இருக்கிறது மாம்ச புயம். The army of the king of Assyria, they only have the arm of the flesh. எத்தனையோ படைகள் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். They might have several different troops in their army, but remember the God who is on our side is a mighty God. ஆசிரியா ராஜா எருசலேமை பிடிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து செயல்படுகிறார். And this king of Assyria, what he wants to do is that he wants to
capture the people of Israel and Jerusalem. And for that reason, the king of Judah, the Hezekiah is saying this. எருசலேமில் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருந்த அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் தேவன் யுத்தம் பண்ண எழும்பியிருக்கிறார். And here it says the God who is on the side of the Judah, and he is fighting against the people, especially the king of Assyria, who is trying to take over the Jerusalem. ஏனென்றால் நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். And the reason is our God has given a promise, made a covenant with us. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it has been told that whoever is trying to touch you is the one who tries to touch his own eyes. யுத்தங்களில் ஜெயம் தரத்தக்கதாக தேவன் நமக்கு துணை நிற்கிறார். And our God is always on our side so that we will see the victories. நமக்கு விரோதமாய் யாராவது கூடியிருந்தா, and in case if there's someone who has gathered together against us, மாம்ச புயம் தேவனோடு நிற்க முடியாது. and those things cannot be with the Lord. நமக்காக துணை நிற்கிறவர் யுத்தத்தை நடத்துவார். But remember, the God who is on our side will fight that war for us. அந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. And in that war we will have the victory. பாருங்க, சவுல் பின்மாற்றம் அடைந்தான். பழைய ஏற்பாட்டு சவுல் பின்மாற்றம் அடைந்து கோலியாத்துக்கு பயந்திருந்தான். And when we look at the Saul in the Old Testament, he had backslided in his spiritual life, and for that reason he had to fear the Goliath. அவன் பயந்து ஓடி ஒளித்துக் கொண்டிருந்தான். And he has feared the Goliath and tried to hide himself. கோலியாத்து சொல்லுகிறான், வா வெளியே சண்டை போடு என்று அவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். And the Goliath on the other side is making noise, saying, come and fight me and do not hide. தேவ ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் தாவி அங்கு கோலியாத்து. And there we can see Goliath is trying to bring the fear in the children of God. அங்கு தேவனை அழைத்த தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஓடி ஒளிக்கிறார்கள். And the people who were being called by the Lord, they are trying to hide. அது பின்மாற்றாவி. And that kind of spirit is the backsliding அங்கு spirit. யுத்தம் பண்ண விரும்பாத ஆவி. And that is the spirit where you do not want to face the war. அங்கு கோலியாத்தை முறியடிக்க முடியாதபடி முடங்கி கிடக்கிற ஆவி. And that spirit is the spirit where you think that you cannot win over the Goliath. பாருங்க, தாவீதோடு தேவன் இருக்கிறார். And here we see that the Lord is with David. தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அவர் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், கிரிகைகள் மூலமாய் அவனை பயிற்சி பண்ணி எடுத்தவர். And God has trained the David to show that the Lord is always on him or towards him by showing with miracles and promises and every possible way. சிங்கத்தின் கைகளுக்கு அவர் விளக்கப்பட்டிருந்தார். And one time where he had to face the lion, அங்கு கரடியின் கைக்கு தப்புவித்து அங்கு பழக்கி எடுத்தப்பட்ட தாவீது வந்து சவுலுக்கு முன்பாக நிற்கிறார். and he also had to face the bear, and he has won the victory because the God was with him, and that David is coming to this place. 1 சாமுவேல் Let's turn our Bibles to 1 Samuel 17வது அதிகாரம் chapter 17 37வது வசனம் and verse 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அங்க பாருங்க, சவுலோடிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும்போது சவுல் அந்த பின்மாற்றம் அடைந்தவன், தேவனை அழைப்பை புரியாதபடி பதுங்கி கிடக்கிறவன் சொல்லுகிறான். பாருங்க, இவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான்.
And here what we see is that Saul, who was backslided in the spiritual life, and when the David was in that place where the Goliath is giving the trouble, and this Saul is telling to David that the Lord Christ is on your side. தேவன் நம்மோடு இருந்தா கோலியாத்தை முறியடிப்பார். And if God is on our side, we will surely face and find the victory over Goliath. அங்கு தேவன் அழைத்தா நீ யுத்தத்துக்கு போனா ஜெயம்தான். And if God has called you and if you face that war, you will surely see the victory. ஆனா நீ பழக்கி எடுக்கப்பட வேண்டும். But before that, you need to get trained. சில வேளை யுத்தம் நமக்கு வந்து போராட்டம் நமக்கு வரும்போது நாம் ஆண்டவரிடத்தில் கட்டளை விடுவோம் ஆண்டவருக்கு. And sometimes when we face wars, when we face situations, we go to the Lord and ask for his commands. நம்முடைய திட்டங்களின்படி அவர் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. And our God is not the one who does things like we want him to do. அவர் எப்படி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கணுமோ அப்படி அவர் யுத்தம் பண்ணுவார். And he will do the war, he will fight the war in the way that he wants to do it, and he will surely give us the victory. ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து அவரின் சத்தத்தை கேட்டு நாம் நடப்போம் என்றால் அவரே யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றி கொடியை ஏற்ற வைப்பார். And if we live our life accordingly to what the Lord likes and what the Lord wants us to do, then at that time God will fight your war to be on your side, and then he will surely give the victory. பாருங்க, யுத்தத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். And we need to reach to the Lord and take counsel from the Lord during our war situation. எப்படிப்பட்ட யுத்தம் என்று நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். And we need to analyze the things that we are going through. ஆண்டவர் சமூகத்தில் நின்று நாம் ஆராயும் போது விசாரிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு தெரியாத காரியங்களை வெளியரங்கமாக்குவார். And when we are in the Lord asking about the things that we are facing, about the wars that we are facing, God will reveal the things that you do not know about that situation. நம்மை விழுத்த முடியாதபடி தேவாதி தேவன் நம்மை கைப்பிடித்து நடத்துவார். And our God will hold our hand and lead us so that we will not be destroyed in that war. நமக்காக ஆண்டவர் துணையா நிற்கிறான்றா இந்த பிள்ளைகள் யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்பதாக. And why does our Lord wants to be on our side is that we, the children of him, be seen with that victory. 2 நாளாகமம். Let's turn our Bibles to 2 Chronicles 32வது அதிகாரம். chapter 32. பாருங்க, ஆசிரியா ராஜாவுக்கும் அவனின் சேனைகளுக்கும் கர்த்தர் காரியத்தை அங்கு தாக்கி முறியடிக்கிறார். And there we can see how the Lord is fighting the king of Assyria and the plans that he wants to do against the people of the Lord. ஆசிரியாவின் ராஜாக்களும் பலத்த வீரர்களும் அங்கு தங்கி இருக்கிற அந்த பாளையத்துக்கு தேவ தூதரை அனுப்புகிறார். And there we can see the Lord is sending his angel to the place where this king of Assyria and his army were camping in the desert. கர்த்தரின் சேனைக்கு எதிராய் அவர்கள் பாளையம் இறங்க காத்திருக்கிறார்கள். And they were trying to do the things against the will of the Lord, and they are waiting to do that. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனம். If we turn our Bibles to 2 Chronicles chapter 32 and the verse 22. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரை செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள்.
And the Lord, verse 21, and the Lord sent an angel who cut off all the mighty warriors and commanders and officers in the camp of the king of Assyria. So he returned with shame of face to his own land, and when he came into the house of his God, some of his own sons struck him down with the sword. பாருங்க, தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். And when we look at this, the Lord is sending his angel. நாம் சும்மா இருக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க. And we can see that the Lord is sending his angel as we are still silent. ஒரு தூதனை அனுப்புகிறார். He is sending his angel. அங்கு தேவ ஜனங்களை அங்கு தோற்கடிக்கத்தக்கதாக செத்த முகமாய் மாற்ற அவன் நினைத்தவனை அப்படியே அவனுக்கு எதிராய் அந்த செத்த முகமாய் அவன் திரும்புகிறான் தேசத்துக்கு. And here we can see that he wanted to kill the people of the Lord, but what happened is the things that happened against him, where the angel of the Lord put shame on his face. அங்கு பாருங்க, முதலாவது செத்த முகமாய் அவன் மாறுகிறான். And when we look at this, the first thing that the angel of the Lord does is he will be brought to the shame of face. பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு யார் யார் எழும்புகிறார்களோ அவர்களின் முகம் செத்த முகமாய் மாறிப்போகும். And in the same way, for the children of the God, whoever is rising up against them, those faces will be put to shame. இரண்டாவது காரியம் அந்த ஆசிரியர் ராஜாவுக்கு நடக்கிறது. And the second thing that happens to that king of Assyria is, அவனையே பட்டயத்தால் வெட்டி கொண்டார்கள். and he had been killed by his sword by his own people. அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். His own sons or his own offspring has killed him. பரிதாபமான நிலை And உண்டாகுகிறது. he had been in a very difficult situation. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப பல தடவை நீங்கள் யோசிக்க வேண்டும். And you need to think a lot of times, if you ever think or if you want to think to go up against the children of the God. தேவன் நம்மை அழைத்தார். And God has called us. தேவன் நமக்கு ஆண்டவர் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். And our God has given us promises. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். And he is the one who fights the wars for us. அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் யாருக்கு பயப்படுவோம், அஞ்சுவோம்? And when our God is on our side, do you think we should fear someone? ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். And our God will always fight the war for us. நமக்கு உதவி And செய்கிறார். he will surely help us. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். And he will change the situations. சில வேளையிலே நாம் யுத்தம் பண்ண தெரியாதபடி தடுமாறலாம். And sometimes we might struggle to how to face a war. தேவன் சமூகத்தில் நீங்க அமர்ந்து இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் யுத்தத்தில் ஜெயம் பெறுவீர்கள். But when you be sitting in the presence of the Lord and ask for the things and his help, he will be there for you to fight your wars for you. முதலாவதாக தேவன் எதற்காக நம் பட்சத்தில் துணையா நிற்கிறார் என்றால் யுத்தத்தில் ஜெயம் பெற. Firstly, why does our God needs to be on our side or wants to be on our side is that he wants us to see the victory in the wars. இரண்டாவதாக, Secondly, வனாந்தர சூழ்நிலையில நாம் அந்த வனாந்தரத்தை மேற்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் துணை நிற்கிறார். and our God is on our side so that we can overcome the things that are like deserts that we might have to cross. பாருங்க, வனாந்தரம் என்றா வறட்சி. When we look at a desert, we only see famine in that place. அங்கு பாதை இல்லை. There is no way to go to places. அங்கு செழிப்பு இல்லை. There is no flourishment. தேவனின் அசைவாடு இல்லை. And there is no presence of the Lord in that desert. ஜனங்கள் இல்லை. And there are no people in that desert. உதவி செய்கிறவர்கள் அல்ல. There is no one to help you in the desert. அதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் துணையாய் நிற்கிறார். And
our God is on our side in that situation so that we can see victory even in those desertful situations. 63வது சங்கீதம் If we turn our Bibles to Psalm 63 7வது வசனம். and the verse 7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். For you have been my help, and in the shadow of your wings I will sing for joy. இந்த 63வது சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது? And if we look at this Psalm 63, what is the situation that this psalm has been written? தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் சங்கீதம் இந்த பாட்டை பாடினார். And this psalm of David has been sung when David was in the wilderness of Judah. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் Because you have been with me, உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். and I seek you. உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். I am singing of joy because I am in your shade. அவர் நம்மோடு இருந்தா அங்கு களி கூறுதல். And when the Lord is with us, or when we are in His wing, எந்த under His wings, எந்த வனாந்தரமாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணை இருந்தா அங்கு களி கூறுதல். whatever be the wilderness situation, when we are under His wings, there will be surely joy. தேவனின் திட்டம் சில வேளை வனாந்தர வழியில் நடக்க பண்ணும். And God's plan, sometimes it is we have to walk throughout the wilderness. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி அவர் வனாந்தர வழியாய் நடத்தினாரா. And we can see that the God of Israel led the people of Israel through the wilderness. அவர்கள் அந்த யுத்தத்தை கண்டால் பயந்து மடிந்து போயிடுவார்களே என்று வனாந்தர வழியாய் நடத்தினாரா. And it says that because the people, when they look at the wars, they might be scared and they might even die. For that reason, to protect them, He's making them walk through the wilderness. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வனாந்தரத்தில் நடத்தினார். And God led them in the wilderness as the fire of cloud in the day in the night, and the shade of cloud in the daytime. அதான் நெகேமியா 9வது அதிகாரம். And that's what it says in Nehemiah chapter 9 19வது வசனம். and verse 19. நெகேமியா 9:19 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்தும் பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுடைய நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. நெகேமியா 9:19 சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினீர். And in Nehemiah chapter 9 and 19, it is said how the Lord has led the people of Israel through the wilderness by guarding them to be the cloud of lead. அவருடைய கிருபையினால் தான் நாம் நடத்தப்படுகிறோம். And only by His grace we have been led. அதான் 63வது சங்கீதம் 3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். And that's what it says in Psalm 63, that it is more greater to have your grace than to have life. அவரின் கிருபையில் தான் நான் நிலை நிற்கிறோம். And only in His grace we are alive today. எங்கள் பலத்தில் அல்ல, It is not because of our strength. எங்க வல்லமையில் அல்ல, It is not because of our might. எங்கள் ஆசீர்வாதத்தினால் அல்ல, And it is not because of our blessings. தேவனின் கிருபையினால் தான் நிலை நிற்கிறோம். But it is only because of His grace we are withstanding today. அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையிலே ஆண்டவர் துணை நின்று நம்மை காப்பாற்றுகிறார். And our God is on our side even in that wilderness situation. With His grace He is guarding us. அதான் 136வது சங்கீதம் 16வது வசனத்திலே தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சங்கீதக்காரன் பாடுகிறான்.
And that's what it also said in Psalms 134 that 36 sorry 136 16 15, 16 14 that God 16 oh yeah 16. 136 16வது வசனம். Yeah. To him who led the people through the wilderness, for his steadfast love endures forever, in the verse 16. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And his love endures forever because he has led his people through the wilderness. பெரிய ராஜாக்களையும் அழித்து அவர் நிர்மூலமாக்குவார். And he can destroy even the biggest kings that is against the people of the Lord. அவருடைய கிருபை என்றும் உள்ளதாயிருக்கிறது. And his grace is always there forever. பிரபலமான ராஜாக்களையும் அவர் நிர்மூலமாக்கி அழித்து போடுவார். And he can destroy the kings that are rising up against him. அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. And his steadfast love endures forever. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். And our God will change our situation. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். And our God will do everything for us just because he is our God. அவர் நம்மோடு இருக்கிறார், துணையாய் இருக்கிறார் என்றா மூன்றாவதாக அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். And if our God is with us, the thing that he is with us because he has made a promise that he will be with us. முதலாவதாக யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறார். Firstly, we have seen that God is with us so that we can fight the wars. இரண்டாவதாக வனாந்தர சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு இருந்து மேற்கொள்ள வைக்கிறார். And secondly, our God is with us so that we can go through the wilderness situations in our life. மூன்றாவதாக And thirdly, கடைசியாக and lastly, அவர் வாக்குத்தத்தம் சொன்னபடியினால் நம்மோடு இருக்கிறார். because he has promised, for that reason he is with us. நம்மை அழைத்தபடியினால் And because he has called us. கரம் பிடித்து வழி நடத்துகிறார், அதற்காகத்தான். And because of that he is holding us our hands and leading us. எசேயா Let's turn our Bibles to Isaiah 41வது வசனம், chapter 41. 13வது வசனமும் 14வது வசனமும். Let's read verse 13 and 14. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். For I, the Lord your God, hold your right hand. It is I who say to you, fear not, I am the one who helps you. Fear not, you worm Jacob, you men of Israel. I am the one who helps you, declares the Lord. The Redeemer is the Holy One of Israel. நான் உனக்கு துணை நிற்கிறேன் For I am with you. என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். And it is the Lord and your Redeemer and the Holy One who declares this. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. And the God who guards the people of Israel never sleeps nor slumbers. அவர் நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, And for the reason that he wants to redeem நாம் us. வெற்றி பெறத்தக்கதாக, And for the reason that we will see the victory. நாம் சூழ்நிலைகளை தாண்டி செல்லத்தக்கதாக, And for the reason that we will overcome the things. ஆண்டவர் நம்மை பிடித்து நடத்துகிறார். And for that reason God is holding our hand and leading us. தனிமை எண்ணங்கள் அகன்று போக நம்மோடு இருக்கிறார். And he is with us so that there will be no thoughts of loneliness in our life. வியாதியை மேற்கொள்ளத்தக்கதாக நம்மோடு இருக்கிறார். And he is with us so that we can face the sickness that we go through. யுத்தங்களை ஜெயமாய் மாற்ற நம்மோடு இருக்கிறார். And he is with us so that he will make our wars to be victorious. பாருங்க, அவர் நம்மை உருவாக்குறார். And remember, God is creating us. நாம் சோர்ந்து போகக்கூடாது. And we should never be disheartened. நம்மை அவர் வனந்தெடுக்க விரும்புகிறார். And our God wants us to mold us and train us. நம்மை உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். And our God wants to use us.
அதான் 15-16 வாசிக்கப்பட And that's what- வாசிப்போம். 15-16. And that's what it is written in the same chapter 15 and 16. Let's read it. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். Behold, I make you a threshing sledge, new, sharp, and having teeth. You shall thresh the mountains and crush them, and you shall make the hills like chaff. You shall winnow them, and the wind shall carry them away, and the tempest shall scatter them, and you shall rejoice in the Lord, in the Holy One of Israel you shall glory. நான் உன்னை புதிதாக்குகிறேன். I have made you new. எதற்காக உன்னை புதிதாக்குறேன் என்றால், And why am I wanting to make you new? உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த மதில், ஒரு மலை, And the mountain that has risen up against you, உனக்கு விரோதமாய் அதை தடை பண்ணுகிற அந்த மலை, and that mountain that is trying to rise up against you and stop you from நீ things, முன்னேற முடியாதபடி அந்த மலை உன்னை தடை செய்கிறது. and that mountain is stopping you that you cannot go forward in your life. அதை மிதித்து போடத்தக்கதாக உன்னை புதிதாக்குகிறார். And God is making you new so that you can crush that mountain. நீதான் அதை செய்ய வேண்டும். And only you will be doing that. ஏனென்றால் தேவன் உன்னை புதிதாக்கி விட்டாரே. And the reason is God has renewed you. உன்னை உருவாக்கி விட்டாரே. And God has created you. அந்த மலையை மிதிக்க நொறுக்க உனக்கு அதிகாரம் கொடுத்து And விட்டார். God has given you the commandment and the strength to crush that mountain. இரண்டாவது, And secondly, குன்றுகளை பாதுகாக்க ஒப்பாக்கி விடத்தக்கதாக அவர் அந்த காரியத்திலே உன்னை மாற்றி விட்டார். and He had made you to winnow them, and that wind shall carry them away. அந்த காரியத்திலே அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து காற்று வருகிறது. And that's when the wind of the Lord is coming in that place. அந்த தேவனின் காற்று வரும்போது அந்த தடைகளை எல்லாம் அகன்று போகத்தக்கதாக கர்த்தர் உனக்காக செய்து முடிப்பார். And when the wind of the Lord comes to us, that's when the winnows will be carried away from you, and you will be strengthened. உத்தமனாய் இருக்கிற உனக்குத்தான் கர்த்தர் துணையாய் நிற்பார். And only when you are upright, that's when God will be with you. உத்தமனாய் இருக்க You வேண்டும். need to live an upright தேவனின் life. சத்தத்தை கேட்க You வேண்டும். need to hear the God's word. தேவனுக்கு பயந்த ஜனமாய் இருக்க And வேண்டும். you need to tremble the Lord's presence. பயபக்தியோடு நடக்க வேண்டும். You need to have fear and tremble when you do the things to the Lord. தேவனின் வார்த்தையின்படி நடக்க வேண்டும். And you need to lead your life accordingly to the word of the God. தேவனின் வார்த்தை தெரிந்தால் மாத்திரம் போதாது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். And it is not just enough to know the God's word, but you also need to follow them. தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். And you need to be like the people who are led by the Lord. எதற்காக தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார்? And why does our God is on our side? யுத்தங்களை நடத்த நம்மோடு நிற்கிறார். He is on our side so that we can make wars and face them. இரண்டாவதாக வனாந்தர சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக நம்மோடு துணையாய் நிற்கிறார். Secondly, He is with us so that we can go through the wilderness with His help. அங்கு வாக்குத்தத்தம் சொன்னபடியினால் நம்மோடு துணையாய் நிற்கிறார். And thirdly, He is on our side because He has promised that He will be with us. நாம் என்ன செய்ய வேண்டும்? And what do we need to do today? இவ்வளவெல்லாம் வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் சொல்லிட்டார். And God has made so many covenants with us. துணையாய் நிற்பேன், உன் யுத்தத்திலே நான் துணையாய் நிற்பேன், வனாந்தரத்தின் வாழ்க்கையில துணையாய் நிற்பேன், வாக்குத்தத்தம் சொன்னபடியினால் உனக்கு துணையாய் நிற்பேன் என்றால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? And if God has told you that He will be with us in the wilderness, He will be with us because He has made a covenant with us, and He will be with us. He will make us fight those wars. And what do the children of God need to do now? 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கு ஜெபித்தார்கள். And then we can see in 2 Chronicles chapter 32 and verse 20, it says what we need to do is that we need to pray. அங்கு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட We need to be seen like the people who pray. இரண்டாவதாக, Secondly, நீயோ கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். and you need to be in the Lord. நீயோ கர்த்தருக்குள் இருந்தால்தான் ஜெயம் நமக்கு. And only when you are in the Lord, that's when we can see the victory. ஜெபிக்கிறவனுக்கு வெற்றி. Firstly, we see the one who prays will see the victory. கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்கு வெற்றி. And the one who is in the Lord will see the victory. கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு வெற்றி. And the one who obeys the commands of the Lord will see the victory of the Lord. கர்த்தரின் கட்டளை என்றால் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு வெற்றி. When we say the commands of the Lord, it is the word of the Lord that He has given to you, and you being obedient to that. தேவன் நம் பட்சத்தில் துணையாய் நிற்கிறார். And our God is always on our side. அக்கினியில் நடந்து வந்தாலும் Even if we walk in the fire, உன்னை அசைக்க முடியாது. nobody can touch you and shake you. தண்ணீரில் கடந்து வந்தாலும் Even if you go through the tears, நாங்கள் மூழ்கி போவதில்லை. even if you go through the waters, you will never be drowned. ஏனென்றால் கிருபை நம்மோடு இருக்கிறது. And the reason is His grace is always with us. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். The God of Almighty is always with us. செங்கடலை பிளந்தவர் நம்மோடு இருக்கிறார். The God who split the Red Sea is with us. எரிகி கோட்டையை தகர்த்தவர் நம்மோடு இருக்கிறார். The one who destroyed the Jericho's fort is with us. கோலியாத்தை வீழ்த்தினவர் நம்மோடு இருக்கிறார். And the one who made the Goliath fall, the same God is with us. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். And the God of Jacob is always on our side. எந்த ஆயுதமும் நம்மை தாக்க There's முடியாது. no weapon that can attack us. எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள There முடியாது. cannot be any situation that can face us. ஆண்டவர் நல்லவர். Because our God is a good God. ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். And we need to hold on to our God. ஆண்டவருக்கு பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். And we need to live our life with fear and tremble for the Lord. தேவனின் சத்தத்தை கேளுங்கள். We need to hear the word of the Lord. தேவனின் சத்தத்தை கேட்டு We கீழ்ப்படியுங்கள். need to hear the voice of the Lord and be obedient to it. அப்பொழுது நீங்கள் மேற்கொள்வீர்கள். And that's when we can face things. அப்பொழுது ஜெயம் கொள்வீர்கள். Then we can see the victory. கர்த்தரோ நமக்காக யுத்தம் And பண்ணுவார். our God will fight the war for us. அக்கினியில் நடந்து வந்தோம். Even when we walked in the fire. பாடுவோம். Let's sing this song. செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின்
பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை மரணங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைகளை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை அக்கினியே நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் குழி போகவில்லை அப்பா உங்க திருவை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க திருவை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைகளை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை என்று நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை 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 அப்படியே தேவனை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றத்தக்கதாக அந்த மலையை எல்லாம் தாண்டி போகத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார் 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 மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகள் இந்த நாளிலிருந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணத்தக்கதால் கர்த்தர்கள் மாற்றம் உண்டாகத்தக்கதால் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரத்தக்கதால் சூழ்நிலைகளை எல்லாம் கழுகூறுகிற சூழ்நிலையால் மாற்றத்தக்கதால் கர்த்தரே தெய்வம்
கர்த்தரே தேவமாய் இருக்கிறவர், தேவாதி தேவனவர். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் பிரசன்னம் இருக்கிறது. ராஜா ராஜா ஓரி மண்டல ஹந்துருபோ சந்தா ரெண்டென நந்துருபோ சந்தன மஹந்துருபோ சந்தா. ஏனப்பா எங்களோடு துணையாயிருக்கிறீர், எல்லாத்தையும் ஜெய கொள்ளத்தக்கதாகத்தான், சித்தம் செய்யத்தக்கதாகத்தான். உனக்கு விரோதமாய் எந்த மலை எழும்பினாலும் அது எல்லாம் நிர்மூலமாக இருக்கும். எந்த நாவு உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறது அதெல்லாம் அழிந்து போகத்தக்கதாக, அது மூடப்பட்டத்தக்கதாக. உங்களை யார் வெட்கப்படுத்த நினைக்கணும் என்று செயல்பட்டார்களோ அவர்களை வெட்க முகமாய் திரும்பி போவார்கள். வெட்க முகமாய் திரும்பி, செத்த முகமாய் திரும்பி போவார்கள். அவர்களுக்கு முடிவு என்ன? பார்த்தோமல்ல, அந்த ராஜாக்கு என்ன முடிவு? என்ன முடிவு? Thank you Holy Spirit of the mighty God. நீங்க பயப்படாதீங்க, யாரை கண்டும் பயப்படாதீங்க, எந்த சொல்லை கண்டும் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையை கண்டும் நீங்க பயப்படாதீங்க, எந்த வியாதியை கண்டும் நீங்க பயப்படாதீங்க. மற்றவர்கள் நெகட்டிவாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சொல்லுவார்கள், அதை கண்டு கேட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் உங்களோடு தேவன் துணையாய் நிற்கிறார். தேவன் துணையாய் நிற்கும் போது எல்லா நெகட்டிவ்களும் எல்லாம் பாசிட்டிவாய் மாறும். வனாந்திரம் எல்லாம் செழிப்பாய் மாறும். அவர் மாற்றுகிற தேவன், செழிப்பாய் மாற்றுகிற தேவன், யுத்தங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன். அவர்கள் மற்றவர்கள் நமக்காக விரோதமா பேசினா நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. கர்த்தரிடத்தில் அதை விட்டு விடுங்கள். கர்த்தர் ஜெய கொடி ஏற்றி வைக்கத்தக்கதாக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் தேவ தூதனை அனுப்புவார். பாளையத்திலே அவர்களை மடங்கடிப்பார். அவர்களின் சூழ்நிலையெல்லாம் கவலைப்படத்தக்கதான சூழ்நிலையாய் பாழ்வார். கர்த்தரோ நம்மோ சோர்ந்து போகாது, வியாதியினால் சோர்ந்து போகாது. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். வறட்சியினால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அது பயிற்சியாக இருக்கும், அது விரோதமாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தாண்டத்தக்கதால் தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். குழப்பங்கள் வருகிறதா? இந்த குழப்பத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாது, கோபம் அடையாது, அமைதலாயிரு. கர்த்தர் அமைதலாய் அந்த காரியத்தை முடிய பண்ணுவார். நீ அமைதலாய் இருந்தா தான் கர்த்தருக்கு நீ விட்டு கொடுக்கிறா. கர்த்தர் செயல்பட விட்டு கொடுக்கிறார். அப்போ கர்த்தரே உனக்கு சுத்தம் பண்ணி ஜெயக்கொடி ஏற்ற வைப்பார். சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப வீட்டுக்காக ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்களே, எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களும் நீ துணையாய் நிற்கவும், சிறு பிள்ளைகளோடு துணையாய் நிற்கவும், ஒவ்வொரு குடும்பத்தோடும் நீங்க துணையாய் நிற்கவும். தேவனின் பிரசன்னம் அவர்களை நடத்துவதாக. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை மத்தியிலும் பிரசன்னம் நடத்தினது. அதே போல ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலே காணப்படுவதாக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனே உன் காரியங்கள் நீங்க நடத்துங்க. அவர்களுக்கு எதற்காக பிடிக்கப்பட்டார்கள், எதற்காக அழைக்கப்பட்டார்கள், அதன் பிரகாரம் நீ துணை நின்று நடத்துவீராக. சூழ்நிலைகளை மாற்றுங்க, வழி நடத்துங்க. நாம மகிமைப்படுவதாக. எந்த வியாதிகளும் சோர்வுகளும் இருந்தாலும் அந்த வியாதிகள் சோர்வுகள் சரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒரு உற்சாகத்தை நாம் இறங்குவதாக.
ஆண்டவரே பலத்தினால் இறங்குவதாக. தேவனை அபிஷேகம் இரட்டிப்பால் இறங்குவதாக. ஜெபத்தின் வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தடைகளை கொண்டு வருகிற மதில்கள் விலகுவதாக. பொல்லாத கிருகைகளை அடிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் விலகி the name of Jesus Christ. எல்லாம் விலகி the name of Jesus. நல்ல செய்திகளை கேட்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை குலைக்கிற எல்லா குலைச்சல்களும் அகன்று போய் the name of Jesus. நாசரேனான இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, அவர்களை சோர்வடையத்தக்கதாக வைக்கக்கூடாது. தகப்பனே நீர் நடத்தும் அப்பா. உன் பிள்ளைகள் ஆண்டவரே அழைத்து நடத்துவீர். சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ பயபக்தியோடு நடக்க உதவி செய்யும். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற புத்திரர்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலையையும் தாண்டி வந்தோம். இனி செழிப்பான சூழ்நிலையாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே சாலமோன் நாட்களில் சமாதானம் எல்லை எங்கும், அந்த சமாதானம் எல்லை எங்கும் தாவீதின் நாட்களில யுத்தம் நடந்தது. யுத்த சத்தமாய் தான் இருந்தது. ஆனால் தாவீதின் குமாரன் நாட்களில சமாதானம், அவன் எல்லைகள் எல்லாம் சமாதானம். அதே போல உம்மை சேவிக்கிறவர்களின் வாழ்க்கையில எல்லை எல்லாம் சமாதானம், சந்தோஷம், விடுதலை. ஆண்டவரே அவர்கள் எங்கு போனாலும் பாதுகாரும், எதை செய்தாலும் பாதுகாரும். ஆண்டவரும் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ நோக்கம் நிறைவேறுவதாக. தேவ பயபக்தியோடு நடந்து தேவ வார்த்தைகளிலே இன்னும் ஆழத்தை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. உம்மை துதிக்கிறவர்களாயும் ஜெபிக்கிறவர்களாயும் உம்மை சேவிக்கிறவர்களாயும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே.